இன்னைக்கு மார்கழி 8வது பாசுரம். பிரசாதம் வந்து வெண்பொங்கல். நெய் முக்கால் அரிசி கால் பைட்டம் இருக்குது. சக்கரை பொங்கல் தான் கம்மியாக போடணும். வெண்பொங்கலுக்கு பைட்டம் இருக்குது நிறைய போடணும். லேசாக அரைச்சிட்டு ஜலம் வதக்கி வச்சுருக்குங்களா, ஜலத்தை விட்டு அது கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கட்டும். அது வந்து இஞ்சி அடிப்படையாக வதக்கி வச்சுருக்கேன். முதல் ஜலம் தட்டி வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நெய்யில் வதக்கிட்டு போட வேண்டியதான். பிரசாதம் ஆயிடுத்து, குழஞ்சிடுத்து. அது வந்து இந்த மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, இப்படி விளக்க சொல்லுங்கள். திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது கடைசி வார்த்தை, ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாளே சொல்றான். ஃபர்ஸ்ட் கதை சொன்னீங்களே, அதாவது கர்ம வினைகள் அதெல்லாம் இருக்கும், அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப எதுக்கு பகவான், அப்ப எதுக்கு பெருமாள்? யோசிப்பார். கர்ம வினைகள், நம்ம பிறந்துட்டோம், நம்ம ஏதோ பாவ புண்ணியம் பண்றோம், அதோடைய பயனை அனுபவிக்கிறோம். இதுல பெருமாள் நடுவில் எங்க வர்றார்? நீ சொல்லு. எல்லாத்தையும் பெருமாள் இருக்காரு, நடுவில் எங்க வர்றாருன்னா பெருமாள் இருக்கா. எங்க வர்றார்? நமக்குன்னு ஒரு பாவ புண்ணியம்னு இருக்கு, பிறந்துட்டோம். பிறந்த உடனே இந்த லோகத்துல வந்தவாளுக்கு இந்த கர்ம வினைகள்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டுருவார். எவ்வளவு பாவம் பண்றோமோ எவ்வளவு புண்ணியம் பண்றோமோ அந்த கணக்கெல்லாம் பார்த்து, ரொம்ப பாவ கணக்கு நிறைய இருந்ததுன்னா அடுத்தடுத்து ஜென்மம் வந்துட்டே இருக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு வந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கை பயணத்துல பெருமாள் எங்க நடுவில் வரார் அப்படின்னு கேட்டா, பாவங்களாகட்டும் புண்ணியங்களாகட்டும் இதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த அனுபவிக்கும் போது அதுக்குன்னு ஒரு ஆற்றல் வேணும். அது நீ கவனிச்சிருந்தேன்னா சில பேருக்கு அந்த ஆற்றல் மிகுதியா இருக்கும், சில பேருக்கு ஆற்றல் இருக்காது. அங்கதான் பெருமாள் வர்றார். பெருமாளை சேவிக்கும் போது எனக்கு வந்து கஷ்டத்தையே கொடுக்காதேன்னு கேட்க முடியாது. பெருமாள்கிட்ட கேட்கறது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நீ பக்கத்துல இருறான்னு கேட்கணும். அப்படிதான் வேண்டிக்க முடியும். கஷ்டத்தை கொடுன்னு கேட்க முடியாது. கஷ்டத்தை கொடுன்னு கேட்க வேண்டாம், கஷ்டத்தை கொடுக்காதேன்னு கேட்க முடியாது. எல்லாமே உன் செயல் அப்படி சொல்லிட்டு, எல்லாம் உன் செயல், இதை தாங்கிக்கிறதுக்கு சக்தி கொடு அப்படின்னு தான் கேட்க முடியும். தோல்வி வந்தா தோன்றக்கூடாது, வெற்றி வந்தா தலகணம் ஏறக்கூடாது. ரெண்டையும் சமநிலையில பார்த்துக்கிறதுக்கு பக்குவத்தை கொடு அப்படிதான் கேட்க முடியும். இத பார்த்து ஆராய்ஞ்சு அருள் கொடுப்பான் அப்படிங்கறதுதான் உலக நியதி. இதுக்கு ஒரு கதை இருக்கு. முன்னொரு காலத்துல உதங்கர்னு ஒரு பெரிய முனிவர். அந்த முனிவர் வந்து ரொம்ப முனிவர்கள்னா ரிஷிகள், அவாளுக்கு துறவிகள், அவாளுக்குன்னு சில சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. அவன் எங்கேயும் பர்மனண்டா எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது, எந்த இடத்துலயும் இருக்க முடியாது, எந்த ஊர்லயும் இருக்க முடியாது. அவளுக்குன்னு சொந்தமா எதையும் வச்சுக்க கூடாது. அவன் நடந்து போயிட்டே இருப்பான். போற இடத்துல என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டி நிற்கணும். இந்த உதங்க முனிவர் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வாழ்ந்துன்னு வர்றார். இந்த உதங்க முனிவரை கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். உதங்க முனிவருக்கு பிடிக்குதோ இல்லையா, கிருஷ்ணனுக்கு அவனை அந்த முனிவரை பிடிக்கும். ஒரு நாள் அந்த முனிவரை பார்க்கறதுக்காக கிருஷ்ணன் வரான். அந்த முனிவர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கோம். அந்த முனிவர்கிட்ட கேட்குறான் கிருஷ்ணன், என்ன இது வேணும்னு கேளுங்க. அந்த உதங்க முனிவருக்கு ரொம்ப வயசு, பயங்கர வயசு. என்ன வேணும்னு கேளுங்க. உதங்க முனிவர் சர்வசாதாரணமாக சொல்லார், எனக்கு என்னப்பா வேணும், எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் ஊரா சுற்றி திரியிறவன், எனக்கு ஒன்று சொந்தமாக ஏதாவது கொடுத்தேன்னா அதை சுமந்துட்டு இருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் எனக்கு. ஏதோ ஒரு நேரம் வந்தோம் பேசின்னு இருந்தோம், அதுவே ரொம்ப சந்தோஷம், கிளம்பு அப்படின்றான். அப்படின்னு உதங்க முனிவர் சொல்றாங்க. கிருஷ்ண வற்புறுத்துறான், இவ்வளவு தூரம் உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டேன், ஒன்றும் கொடுக்காம என்னால் போக முடியாது,
ம் நீங்க கேட்டே ஆகணும், நான் கொடுத்தே ஆகணும் ம் அப்படிங்கிறான். ம் அப்போ முனிவர் சொல்றார், ம் நான் ஊர் ஊரா சுற்றி தெரியனால திடீர்னு நடுவில் தாகம் வந்துடுது. ம் ம் அந்த இடத்துல எனக்கு வந்து தேர்த்தம் கிடைக்க மாட்டேங்கிறது. ம் குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கேயாவது கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணு. ம் அது மட்டும் கிடைச்சா போறோம், ம் உடம்புல ஒரு தெம்பு வரும், நான் பாட்டு நடப்பேன் ம் அப்படின்னு சொல்றாரு. ம் சரி, அந்த உங்களுக்கு எப்போ தாகம் எடுக்கிறதோ அப்போ என்னைய நினச்சிக்கோங்க, ம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ம் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் கிடைச்சிரும் ம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கிளம்பிடலாம். ம் இவரும் கிளம்புறாரு, அந்த ஊரை விட்டு எங்கே போயிட்டுருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ம் ஒரு மாசக்கணக்கு வருஷக்கணக்கு ஆயிடுத்துன்னு வச்சுக்கேன். ம் உதங்க முனிவரும் மறந்துருப்பார் ம் கிருஷ்ணா வந்து சொன்னதே. ம் ஒரு நாள் எங்கேயோ போயிருக்காரு, பெரிய பாலைவனம். ம் நல்ல தாகம் எடுத்துட்டு அவருக்கு. ம் நல்ல தாகம் எடுக்கும்போது கிருஷ்ணன் ஞாபகம் வருது. அவன் சொன்னானே கிருஷ்ணன் ம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நினைக்கிறார். ம் இந்த பாலைவனத்துக்கு வரும்போதே ம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருது இவருக்கு தாகம் எடுக்க போறதுன்னு. ம் ஏன்னா அவன் கிருஷ்ணன் ம் இல்லையா. ம் நேர தேவேந்திரன்ட்ட சொல்றார், ம் உதங்க முனிவர் அங்க பாலைவனத்துல போயிருக்கார், ம் நீ போய் தேவாமிர்தம் கொடுக்கணும் நீ ம் அப்படின்னு தேவேந்திரன்ட்ட சொல்றார். ம் கிருஷ்ணனோட கட்டளை இல்லையா, ம் தேவேந்திரனால மறுக்க முடியாது. ம் ஆக்சுவலா பார்த்தா மனுஷாளுக்கு வந்து தேவாமிர்தம் கொடுக்கப்படாது. ம் ஆனா கட்டளை வந்து கிருஷ்ணன் இருந்து வந்த கட்டளை, ம் அதை மீற முடியாது. ம் சரி எடுத்துன்னு போறேன் அப்படிங்கிறான் அந்த தேவேந்திரன். ம் இப்ப கிருஷ்ணன் சொல்றான், ம் நீ இந்த மாதிரி பகட்டு ஆடையெல்லாம் முடிச்சுன்னுப்பாங்க, ம் அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ம் சாதாரணமா ஒரு ஒரு ஏழையா ம் கிழிஞ்ச ஆடை, ம் நல்ல அழுக்கு இருக்கணும் உடம்புல, ம் பார்க்கும்போதே தெரியணும், ம் குளிச்சு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கணும் நீ. அப்ப ஏதோ அதுல இருக்கு விளையாட்டு. அது சொல்றாரு. ம் கிருஷ்ணன் வந்து இப்படி கட்டளை போடுறான். ம் அண்ணா அழுக்கா போகணும், ம் கிழிஞ்சு அழுக்கா ஆடை. ம் தேர்த்தம் வந்து ம் நீ வந்து தேவாமிர்தம் வந்து அது வந்து அதுக்குன்னு ஒரு படாடவமா ஒரு குவளையிலலாம் எடுத்துன்னு போகக்கூடாது. ம் ஒரு உடஞ்சி போன தகர டப்பா அதில் எடுத்துன்னு போ, கையில் மறக்காம ஒரு சொரிநாயை கூட்டின்னு போ அப்படின்றான். தேவேந்திர பாப்பா என்னடா இது, ம் என்னடா இது வந்து தேவாமிர்தத்துக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்றது, கிருஷ்ணன் சொல்லிட்டான், ஒன்றும் மறுக்க முடியாது. அவர் வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணான். ம் யாரு, தேவேந்திரன். தேவேந்திரன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு பிச்சைக்கார மாதிரி குளிச்சு பல வருஷம் ஆன மாதிரி, ம் நாத்தம் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு வரும், அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வருவான். இவன் வந்து கரெக்டா கிருஷ்ணா தேர்த்தம் இல்லடா அப்படிம்பார், கரெக்டா தேவேந்திரன் வந்து நிற்பான். ம் முனிவர் அவங்கள பார்த்தா ரொம்ப தாகமா இருக்கிற மாதிரி இருக்கு, ம் இந்த இதுல தேர்த்தம் இருக்கு, நான் வச்சிருக்கேன், கொஞ்சம் குடிச்சிட்டு இலைப்பாரிட்டு கிளம்புங்கோ அப்படின்னு தேவேந்திரன் சொல்லுவான். ம் இவர் இப்போ திரும்பி பார்ப்பாரு, என்னமோ வந்து இது ஒரு எலி சத்தம் நாத்தம் வருது அப்படின்னு திரும்பி பார்ப்பா. இவன் நிற்பான். ம் பார்த்தா அழுக்கு ட்ரெஸ்ஸு, அழுக்கு ஆளு, ஒரு தகர டப்பா. ம் இவனே இப்படி இருக்காம டப்பா எத்தனை நாள் அது அலம்புனானோ, எப்போ என்ன வச்சிருக்கானோ தெரியல இதுலன்னு பார்த்துட்டு, இல்லைப்பா நான் தாகம் வந்து ஒன்றும் இல்லை இருந்தது, இப்போ ஒன்றும் தாகம்லாம் இருக்க மாதிரி தெரியல, ம் நான் கிளம்புறேன், நீ உன் வேலையை பாரு ம் அப்படி. அந்த நாய் ஒன்று சொறி நாய் வந்து கையில் வச்சுருக்கான் அவன். ம் அந்த நாய் வந்து தகர டப்பாலேருந்து சொட்டின்ண்டே இருக்கு, அதை வேற நக்கின்ண்டே இருக்கு அந்த நாய். ம் இது பார்த்தாரு தாத்தா, ம் ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது, ம் ஃபஸ்ட்டு நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், நம்ம இது தாகமத்தோட நான் உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். ம் முடியவே இல்லை அவரால், ம் இப்படி கிருஷ்ணன் இப்படி படிச்சுட்டானேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அன்னைக்கு வந்து இப்படி சொல்லிவிட்டு ம் இப்படி அவன் வேலையை காமிச்சிட்டான் கிருஷ்ணன். ம் கிருஷ்ணனுக்கு இதே வேலையா போச்சு ம் அப்படின்னு கிருஷ்ணனை திட்டிட்டு ம் மறுவார் ஊருக்கு வருவார். அங்கே ஊரில் யார்கிட்ட தேர்த்தம் வாங்கிட்டு ம் குடிச்சிட்டு கிளம்பிடுவார். ம் இதுவும் 1000 வருஷம் ஆகிடும். ம் அப்புறம் இதே மாதிரி கிருஷ்ணன் வரும், ம் உட்காந்து பேசின்னு பாரு உதங்க முனிவரும் கிருஷ்ணன். ம் அப்போ திடீர்னு ஞாபகம் வரும் இந்த முனிவருக்கு, ம் ஏண்டா நீ அன்னைக்கு இது மாதிரி தானே வந்த, என்ன சொன்ன நீ, என்ன சொன்ன மறந்துட்டேனே அப்படிமா, ம் நீ நினைச்சா போதும், நீ எங்க இந்த ரூபத்துல இருந்தாலும் வருவேன் அப்படின்னு. ஐயோ நீங்க தேவாமிர்தம் வாங்கிக்கலையா அப்படிமா ம் கிருஷ்ணன்.
என்ன தேவாமிர்தம் அப்படின்பாரு. அன்னைக்கு இந்திரன் அனுப்பிச்சேனே, ம். யார் இந்த அழுக்க வந்து ம். அப்படின்னு உடனே டக்குன்னு பாதியில நிறுத்தின்றார். ம். அவர் சொல்ல வந்தது ம். அழுக்காவத்த வந்தானே, ம். டக்குன்னு நிறுத்தின்றார். ம். கிருஷ்ணா மன்னிச்சுக்கலாம், ம். புரிஞ்சுது உன்னுடைய விளையாடல் புரிஞ்சுது எனக்கு. ம். வேதம் பார்த்துட்டேன் நான், ம். வேதம் பார்த்துட்டேன். ம். எனக்கு இருக்கிற ஞானமும் என்னுடைய தவமும் ம். வேதத்துல அழிய வேண்டியது, ம். உன்னோட நாடகத்துல காப்பாத்தினேன். ம். ஆராய்ந்து அருளையலோர் என்பாவாய். ஆண்டாள் சொன்னது வந்து ம். நமக்கு வந்து சில சமயத்துல கிடைக்கும், கிடைக்காது, கொஞ்சமா கிடைக்கும், இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும். எதுக்குமே வந்து ம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ம். தோன்றக்கூடாது. ம். அதை வந்து நம்ம ஆராயணும். ம். எங்க நமக்கு வந்து எங்க மிஸ்டேக் ஆச்சு ம். அப்படின்னு பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.